அபார்ஷன் ஆக போகுது. ஸோ சீக்கிரமா நீ வந்து சர்ஜரிக்காக சைன் பண்ணு, இல்லைன்னா குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோவுக்கு தான் அது ஹீரோயின்ற மேட்டரே தெரியாது. உடனே அவரு, நான் எதுக்கு வரணும், அதெல்லாம் என்னால் வரவே முடியாது, யாரோ ஒருத்தவங்க குழந்தைக்காக நான் வந்து சைன் போடணுமா, அதெல்லாம் போடவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவளும் கெஞ்சிரா, ப்ளீஸ் ப்ளீஸ் வா, நீ வரலனா குழந்தை அவ்வளோதான் வா அப்படின்னு ரொம்ப நேரமாக கெஞ்சி பார்க்குறா. பட் ஹீரோ உடனே, அதெல்லாம் முடியாது, எனக்கு அவகிட்டேருந்து டிவோர்ஸ் மட்டும்தான் வேணும், வேற எதுக்காகவும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால பாவம் ஹீரோயினுக்கு அப்போ சர்ஜரி பண்ணாததால அந்த குழந்தை இறந்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எழுந்துறாங்க. எழுந்த உடனே கேட்குறாங்க, என் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு. உடனே இவகிட்ட போய், மன்னிச்சிருக்கா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணேன், உனக்கு சர்ஜரி பண்ணணும், ஸோ சீக்கிரமாக வாங்கன்னு. ஆனால் அவர் வரவே இல்லை, அவர் டிவோர்ஸ் பண்ண மட்டும்தான் வருவேன்னு சொல்லிட்டாரு, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ எதுவும் பேசாத, தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அவர் ஷென்மியானை தேடி நேராக வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல இந்த தங்கச்சி தான் நிற்கிறா. நம்ம ஹீரோ தான் ஷென்மியானை பார்த்தது இல்லையே. உடனே அவர், நீ தான் ஷென்மியானா அப்படின்னு கேட்குறாரு. அவள் உடனே, நான் ஷென்மியான் இல்லை, நான் ஷென்மியானோட தங்கச்சி, என்னோட அக்கா வந்து அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உன் அக்கா எதுக்கு தான் இவ்வளோ நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு தெரியல, இங்கே பாரு, ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவ வேணும்னே ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. ஐயோ, ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அக்கா அங்கே ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்கள் வராததால தான் அவளுக்கு அபார்ஷனுமே ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறா. நான் இதுக்கு வரணும், அது ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாது, சரியா, ஒழுங்கா உங்கள் அக்காவை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். இப்போ இதை வேற ஹீரோயின் கேட்குறாங்களா, ஸோ அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. ஃபைனலாக இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த டிவோர்ஸ் நோட்டீஸுமே வருது. அவள் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறா. கட் பண்ணால் 1 வீக்குக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கோர்ட்டில் இருக்காரு. எனக்கு இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டுருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்களும், ஆனால் உங்கள் ஒய்ஃப் இன்னும் வரலையே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஃபைனலாக ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கு. நீ நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது இவங்க நேராக போய் அங்கே ஒய்ஃப் இருக்க பிளேஸில் தான் உட்காடுறாங்க. உடனே இவர், அப்படின்னா நீ தான் ஷென்மியானா அப்படின்னு கேட்கும் போது அவள் எழுந்து நின்று, ஆமாம் நான் தான் ஷென்மியான், அதோட இங்கே பாருங்க சார், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணது கூட கிடையாது, எங்களுக்குள்ள எந்த எமோஷனல் பாண்டிங்கும் கிடையாது, சொல்லப்போனால் எங்களுக்குள்ள சுத்தமாக எந்த டச்சுமே கிடையாது, இப்படி இருக்கும் போது நாங்கள் எதுக்கு இந்த கல்யாண உறவுன்னு சொல்லிட்டு ஒரு உறவில் இருக்கணும், ஸோ நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே ஹீரோ, இல்லை என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, இங்கே பாரு பெண்ணி, நீ தான் ஷென்மியான்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் டிவோர்ஸ் கேட்டிருக்கவே மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே, இல்லை என்னால் முடியாது, இங்கே பாருங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனால் ஒரு ஒய்ஃபாக என்னை இப்போ தானே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுல்ல, அப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு அவ சொல்கிறா. அவன் உடனே, இங்கே பாரு எனக்கு தெரியாது, எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக சொன்னாங்க, நீ வந்து திட்டம் போட்டு என்னோட சொத்தெல்லாம் திருட வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதோட என் தாத்தா என்னோட சம்மதத்தையே கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, அதனால எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே பாரு, உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணத்தால் என்னோட வாழ்க்கை தான் வீணாக போணுச்சு, அது வரைக்கும் நான் என் கரியரில் நல்லா தான் இருந்தேன், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத கெட்ட பேர் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவ சொல்கிறா. சரி சரி மன்னிச்சிரு, எல்லா தப்பும் ஏன் மேலே தான் என்னை மன்னிச்சிரு, இங்கே பாரு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காகவாது நீ டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குழந்தையா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, அதோட உனக்கு என்கிட்ட இருந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையே இல்லைல்ல, அப்புறம் என்ன, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே இவன், எனக்கு சாரி, நீ தானே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ, முடியாது, நமக்குள்ள குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஏன் உன் கூட வாழணும், முடிச்சுக்கலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அவன் உடனே, முடியாது, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத போயிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். இப்போ ஹீரோ வந்து டிவோர்ஸ் கொடுக்க ரெடியாகவே இல்லை இல்லையா, ஸோ அங்கே இருக்கவங்களுமே இதுக்கு மேலே அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ எவ்வளவோ ஹீரோயின் கிட்ட கெஞ்சி பார்க்குறான், ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு ரொம்ப நேரம் கெஞ்சிறான். பட் ஹீரோயின், அவ்வளோதான், குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சுது, ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோ ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். அப்படியே அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். இதுவே இன்னொரு பக்கம் ஷூயிங் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவள் இப்போ திடீர்னு போய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா.
அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னது எங்க குடும்பத்துக்கு புதுசா ஒரு வாரிசா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் உண்மையாவ பிரெக்னென்ட்டாவே இல்ல போல பொய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. என்னோட பையன் ரொம்ப நாளா அந்த மியானை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனா இப்பெல்லாம் மியான் கூட தான் வாழுவேன் இல்லைன்னா வாழவே மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்னதான் அவனுக்கு ஆணுச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சூயிங், அந்த மியான் தான் ஏதாவது பண்ணி அவனை மயக்கி வச்சிருப்பா, அதனால தான் அவர் திடீர்னு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு இவ சொல்ல. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ என் குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கல்ல, அதனால உனக்கும் யூச்சனுக்கும் எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவருக்கும் மியானுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல்ல, அதனால அவர் என்னை ஏற்றுப்பாரோ மாட்டாரோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அவ சொல்ல. நீ எதுவும் கவலைப்படாத, இன்னைக்கே அந்த மியானை வர சொல்லி எப்படியாவது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிடுறேன், சரியா? நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு வராங்க. இங்கே பாரு, என் பையன் எதுக்கு நீ மயக்கி வச்சிருக்க, ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. நான் ஒன்றும் மயக்கி வச்சிடல, உங்கள் பையனுக்கு டிவோர்ஸ் வேணும்னா அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பேப்பரில் சைன் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இவங்க சொல்ல. ஹீரோயினும் சரின்னு கிளம்புறாங்க. பட் ஹீரோயின் நேராக எங்கே போகிறாங்கன்னா, ஹீரோயின் கீழே விழுந்து அடிபட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ண போகிறாங்க. பட் அப்படி போய் செக் பண்ணும்போது தான் ஹீரோயினுக்கு மேட்டர் தெரியுது, இது எல்லாமே அந்த சூயிங் பண்ண வேலை தான்னு சொல்லிட்டு. ஸோ நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, சூயிங்கை பார்க்கணுன்னு கிளம்பி போகிறாங்க. அப்பா அவள் அந்த மேரேஜ் ஹாலில் தான் நின்றுட்டு இருக்கா. உடனே அவள் ஹீரோயினை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறா. நான் தானே இந்த இடத்துக்கு டிசைனர், ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்க. ஆமாம், நீ டிசைனர் மட்டும்தான், உனக்கும் யூச்சனுக்கும் நடுவில் இனிமே எதுவுமே கிடையாது அப்படின்னு அவ கேட்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ அவனோட குழந்தை கூட உன் வயிற்றுல இல்லை, ஆனால் என் வயிற்றுல இப்போ யூச்சனோட குழந்தை இருக்கே அப்படின்னு இவ சொல்ல. எனது யூச்சனோட குழந்தையா, அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு இவ கேட்க. வாயை மூடுறியா அப்படின்னு அவ சொல்றா. ஏய் நடிக்காத, உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லு, வா போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமாடி, இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாவே இல்லை, இப்போ என்ன செய்யலாம் நீ சொல்ல வர, நான் இந்த மாதிரி சொன்னா தானே எனக்கும் யூச்சனுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின், கேட்டுக்கிட்டீங்களா, இவ எவ்வளோ மோசமானவன் இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபோன்ல பேசுறா. பார்த்தா ஃபோன்ல லைன்ல நம்ம ஹீரோவோட அம்மா இருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே சூயிங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றை போய் நம்பின பாரு அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனை கட் பண்ண. ஹீரோயின் உடனே, இனிமே நீ தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. பட் அப்போது ஹீரோயின் இங்கே வந்திருக்க மாட்டார், ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. ஸோ வேகமாக ஓடி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ ஏன் இப்போல்லாம் என்னை பார்க்கவே வரமாட்டேற, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, தள்ளி போறியா அப்படின்னு அவன் சொல்கிறா. இங்கே பாரு, எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு புரியுது, ஆனால் என்னால் உன்னை விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி அழற. இங்கே பாரு, நம்ம குழந்தை எப்படி இறந்து போனுச்சுன்னு தெரியும்ல, அதுக்கு நீ தான் காரணம்னு தெரியும்ல அப்படின்னு அவ கேட்குறா. இங்கே பாரு, எனக்கு புரியுது, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு கோவம் போகிற வரைக்கும் என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அழறான். பட் ஹீரோயினுக்கு அப்படியும் மனசு கேட்கல. என்னால் உன் கூட இனிமேல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதோட ஹீரோ ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். இவ என்ன செஞ்சாதான் என்னை மன்னிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக இருக்கான். ஆனால் இதுவே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்களோட சிஸ்டரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவ உடனே ஹீரோயினை பார்த்து, அக்கா நீ டிவோர்ஸ் பண்ண போறியாக்கா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. அப்போ ஹீரோயின், நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, உனக்கு என்ன ஓகேவோ அதை பண்ணு, நீ என்ன பண்ணாலும் ஒரு சிஸ்டராக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நல்ல மாதிரி பேசுகிறா. ஹீரோயினும், அப்படியா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இல்லை, அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவ உடனே, அக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டியே, எதுக்கு போகிற, நைட்டு என் கூடவே படுத்து தூங்குக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு அவ கூடவே தூங்குறாங்க. பட் அப்படி தூங்கும் போது இவ இருக்கால, அவ நைஸா நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா. உன்னை இப்பவே பார்த்தாகணும், சீக்கிரமா இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி அட்ரஸையுமே கொடுத்துடுறா. நம்ம ஹீரோவுமே அது ஹீரோயின் தான் நினைச்சிட்டு வேகமா ஓடி வர்றாரு. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க தூங்கிட்டு இல்ல, இது எல்லாத்தையுமே முழிச்சிருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஹீரோயினுக்குமே அந்த தங்கச்சி மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது.
ஓகே, இன்னும் இந்த ட்ராமாவில் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது, அதுதான் ஃபைனல். அது ஈவினிங்குள்ளே வந்துடும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.